அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். அப்பா, இந்த பெரும்பாலும் இந்த பெண்களுக்கான பதிவு இது ஆண்களும் பயன்படுத்தலாமான்றது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் நாளில் ஏற்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் நாளில் ஏற்படக்கூடிய வலி, இடுப்பு வலி பயங்கரமான வலியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் குடிப்பாங்க, ஒரு சிலர் இளநீர் குடிப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் டேப்லெட் போடுவாங்க. அந்த 3 நாளில் அவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், அப்படியே முறிக்கிற மாதிரி வலிக்கும். அந்த வலியை எப்படி நிப்பாட்டலாம்னு கேட்டபோது நீங்கள் சொன்னீங்க, சாதாரண ஒரு மூலிகை வச்சு நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது என்ன மூலிகை, ஏன் அவங்களுக்கு அந்த டைமில் மட்டும் அந்த வலி வருது? ஒருவேளை ரத்த குறைபாடு இருக்கிறதுனாலயா, இல்லை சக்தி குறைபாடு இருக்கிறதுனாலயா? நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தா அந்த ஃபீல்ட்ஸ் நல்ல அவங்க நார்மல் வேலை செய்வாங்க, பெருசாக அவங்க வலி வரல. இப்போ அந்த வலி வர்றதுக்கான காரணம் என்ன? அதை எப்படி சரி பண்ணலாம்? சூதக வாயுன்னு பேர். சூதக வாயு, சூதக வாயு அல்லது கருங்குழி வாயுன்னு இது தமிழில் வந்து சொல்லக்கூடியது. அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் தங்கி நிற்கிற வாயு அந்த அந்த நேரத்தில் பீரியட் டைமில் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம், அந்த உஷ்ணத்தினால அடி வயிறில் கர்ப்பப்பைக்குள்ளேருந்து ஏற்படுற அந்த உஷ்ண வாயுவானது சூதக வாயுன்னு பேர். அது வெளியேறினா வலி இருக்காது. இந்த அந்த பீரியடான 3 நாளும் கடுமையான வலிக்கும். ரெண்டாவது, அந்த மாதிரி வலி வர்றவங்களுக்கு 2 மார்பகங்களும் அந்த நிப்பிள் இருக்கு இல்லையா, அது 2 வீங்கிடும், வீக்கம் கொடுக்கும். வீக்கம் கொடுத்தா அங்கேயும் வலி வரும் சிலருக்கு. இதை வந்து ஒரு நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 நாளைக்கு மட்டும் அந்த பீரியட் வர்ற டைமில் காலையில் அதிகாலையில் நான் சொல்கிற இதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு 3 நாள் செஞ்சாங்கன்னாலே, ஒரு தடவை செஞ்சாலே அவங்களுக்கு ஜென்மத்துக்கு வராது. அப்புறம் சப்போஸ் அடுத்த தடவை வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 3 நாளைக்கு செஞ்சாங்கன்னா அதோட போயிடும். எப்பயுமே அது வலி வராது. அது எப்பயும் வராது. அது ஒன்றும் டவுட்டே வேண்டாம். ஏன்னா இது வந்து என்கிட்ட வர்ற நோயாளிகளுக்கு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே சொல்கிற வைத்தியம் தான் இது. ஓகே. நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்குங்கன்றோம். அப்போ அவங்க சாப்பிட்டாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வலி வராது. நேர்களே, ஒரே டோஸில் எப்படிப்பட்ட அந்த இடுப்பு வலி இருந்தாலும் சரி, ஃபீல்ஸ்னால வர இடுப்பு வலி இருந்தாலும் சரியாக போகின்றாரு. அதிகபட்சம் 3 டோஸ் எடுத்தால் ஜென்மத்துக்கு வராதுன்றாரு. அது என்னன்றதை அந்த செய்முறை வீடியோவில் வெளியே காமி போகிறோம். வாங்க இது என்னன்றதை பார்க்கலாம். அப்போ இது சொல்லுங்கப்பா, இது எப்படிப்பா செய்யணும்? இது மாதிரி ஒரு 2 வெத்தலை எடுக்க வேண்டியது. வெத்தலை தான். இந்த ஒரு 2 வெத்தலை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த காம்பை இப்படி பிடிச்சி அப்படி கிள்ளி எடுத்துடணும். ஏன்னா இது மெல்ல முடியாது. ஓகே, அதுக்கு தான் எடுக்க சொல்கிறோம். ஓகே. இப்போ இதில் என்ன 2 வெத்தலையில் என்ன செய்ய போகிறோம்னா, நான் உரிக்கிறேன். ஒன்றும் ஒன்றும் வேணாம். இந்த சைஸ் இருந்ததுன்னா ஒரு பல்லு போதும். இந்த சைஸில் ஒரு பல்லு பூண்டு, ஒரே ஒரு பல்லு தான். இதை இந்த மாதிரி தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூண்டை வந்து ஒரு பல்லு பூண்டு, ஒரே பல்லு தான். இதை இப்படி வச்சாச்சு. இதில் இந்த அளவுக்கு மிளகு. இந்த அளவுக்குனா எத்தனை மிளகு இருக்கும்? அது சுமாராக ஒரு முன்ன பின்ன இருந்தால் என்ன மிளகு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, ஒரு 10-15. அவ்வளோவெல்லாம் வேண்டாம். இந்த ஒரு 4-5 இருந்தால் போதும். இல்லை 10 இருந்தாலும் ஒன்றும் 10 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தோராயமாக ஒரு 7-8 எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துருக்கோம்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே. நேரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பூண்டு, ஒரே ஒரு பண்ணு பூண்டு, 2 வெத்தலை, அதுக்கப்புறம் மிளகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மிளகு எடுத்துருக்காரு. இது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பச்சோடான்னு சொல்லக்கூடிய சோடா. அது இருந்தால் பாருங்கள் எவ்வளோ எடுக்கும்? இவ்வளோ போதும். இவ்வளோ நேரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ. இதை இப்படி மடிக்க வேண்டியது தான். இப்படி மடிச்சுட்டு இதை வாய்க்குள்ளே வச்சு நல்லா மென்னுற வேண்டியது. கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இந்த பூண்டு காரம், வெத்தலை காரம், மிளகு காரம் இதெல்லாம் இருக்கும். இதை அப்படியே முழுங்கிட்டு சூடாக வெதுன்னு ஒரு சுடு தண்ணி குடிச்சிட வேண்டியது. காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு பேசாமல் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது மாதிரி ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து அவங்க பீரியட் முடிகிற வரைக்கும், முதல் தடவை செய்யும் போதே அடுத்த தடவை வலி வராது, அடுத்த பீரியடுக்கு வலி வராது. அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சூதக வாயு கர்ப்பப்பையில் தங்கி இருக்குன்னு அதை மறுபடியும் ஒரு தடவை இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 3 நாள், இல்லை ஒரு சிலருக்கு 5 நாள் இருக்கும். 5 நாள் ஒரு பீரியட் இருக்கும். அப்படி இருந்தால் 5 நாளும் சாப்பிடணும். இதை சாப்பிட்டுட்டு சுடு தண்ணியை சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டில் எல்லாம். அதுக்கப்புறம் ஒன்றும் இந்த இதுக்குன்னு பத்தியமெல்லாம் ஒன்றும் இல்லை. எது வேணாலும் எப்போ என்ன சாப்பிட்றாங்களோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம்.
இது மாதிரி செஞ்சுட்டா எத்தனை வருஷமாக இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அன்னைக்கே சரியாகிறது தான். அதுக்கப்புறம் வந்து பெரும்பகுதியானவங்களுக்கு ரிட்டர்ன் வந்ததில்லை. அதிகபட்சம் 3 டோஸில் சரியாக போயிடும். 3 நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா போதும். இதை எப்போ உங்களுக்கு வயிறு வலி கேஸ்னால வயிற்று வலி வந்துச்சுனாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் வயிற்று வலி விட்டுரும். சரிப்பா. அப்போ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, அந்த வலி இந்த வலி, வேலைக்கு போயிட்டு வந்து வலிக்குது, கம்பெனிக்கு போயிட்டு வந்து நிற்கிறது, கடையில் போயிட்டு வந்து நிற்குது, இல்லை ஏதோ வண்டியில் போயிட்டு வந்து வலிக்குதுனாக்க எமர்ஜென்சிக்கு இது மாதிரி அவங்களும் எடுத்துக்கலாமா? தாராளமாக யார் வேணாலும் எமர்ஜென்சிக்கு எடுக்கலாம். ஆனால் மூட்டு வலியோ குறுக்கு வலியோ இதெல்லாம் வந்து பெருசாக இதில் போகாது. இது வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய வாய்வுக்கான மருந்து தான் இது. ஓகேப்பா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது இருக்கிற ஜெனரேஷனில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான வழிகளால் அவசரப்படுறவங்க நிறைய பெண்மணிகள் இருக்காங்க. ஏன் நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததே இல்லை? அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கம் வேறையாக இருக்குது. இவ்வளோதான் விஷயம். இது சாப்பிட்றதுனால மக்கள் பெரும்பாலும் சாதாரண வெத்தலை, மிளகு, பூண்டு தான் வச்சுருக்கீங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, இது சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்பாங்க. ஏன் ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை. இது எல்லாமே நம்ம தினசரி உபயோகப்படுத்தக்கூடியது. மிளகு தினசரி உபயோகப்படுத்துகிறோம், பூண்டு உபயோகப்படுத்துகிறோம், வெத்தலை பெரும்பகுதி சிலர் போட மாட்டாங்க. ஆனால் வெத்தலை உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து ஆப்பச்சோடா வந்து நம்ம எல்லாமே சமையலுக்கு எப்பயும் பயன்படுத்துகிறோம். ஆப்பச்சோடாக்கு போடுறோம். சில பொருள் வேகலைன்னா மாமிசம் தயாரிக்கும் போது வேகலைன்னா அதை போடுறோம். இந்த வெற்றிலை கரு வெத்தலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒயிட் வெத்தலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஹைப்ரிட் இருந்தாலும் சரி, நாட்டு வெத்தலைன்னு வாங்கிக்கோங்க. 2 வெத்தலை தானுங்க. 2 வெத்தலை இது மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? 2 வெத்தலை இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதோடைய காம்பை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கிள்ளி எடுத்தீங்கன்னாக்கா வந்துடும். அவ்வளோதாங்க. அது காம்பு எடுக்கிறதுக்கு காரணம் காம்பு மெல்ல முடியாது. சரிங்கப்பா. மெல்றதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் காம்பு எடுக்க சொல்கிறோம். இதில் ஒரு 10 மிளகு இப்படி வைக்கிறீங்க. 10 மிளகு. இது மாதிரி பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு, இது மாதிரி பூண்டை உரித்து ஒரு பல்லு எடுத்து அப்படியே வச்சுக்கிறீங்க. அவ்வளோதாங்க. இப்படி வச்சுட்டோம்ல. அடுத்தது சோடா ஒரு 1/2 கிராம் அளவுக்கு ஆப்ப சோடா, அதாவது தோசை இட்லிக்கு போடுவோம்ல புளிக்கிறதுக்கு அந்த சோடா, ஒரே ஒரு 1/2 கிராம் அளவு 1/2 கிராம் அளவு எடுத்துக்கிறீங்க. இதில் போட்டுறீங்க. போட்டு இந்த காம்பு கலர்லாம் கிள்ளிக்கலாம். போட்டு பீடா மடிக்கிற மாதிரி, இப்படி சொன்னால் தான் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா வெத்தலை பாக்கு மடிக்கிறதெல்லாம் மறந்துட்டோம். பீடா மடிக்கிற மாதிரி மடிக்கணும். இப்படி மடித்து காலை வெறும் வயிற்றில் ஃபிரிஷாக ஃபஸ்ட் நாள், 2வது நாள், 3வது நாள் வெறும் வயிற்றில் வலி அதிகமாக இருக்கிறவங்க கடித்து மெண்டு நல்லா கூலாக சாப்பிட்டு, கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்றது தான் ஒன்றும் உடம்பு செய்யாது. கடித்து மெண்டு சாப்பிட்டு ஒரு 200 ml சுடு தண்ணி ஊதி குடிக்கணும். இல்லைன்னா இளம் சூட்டில் குடிச்சிட்டிங்கன்னா போதும். 3 நாள் சாப்பிட்டிங்கன்னா எப்போக்கப்பவுமே உங்களுக்கு இந்த வலிகள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1. 2வது, அந்த காலத்தில் இருந்தவங்க பீரியட்ஸ் டைமில் கூட நார்மல் வேலை செஞ்சாங்க, பெருசாக வயிறு வரல. காரணம் என்னென்னா, வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க, இயற்கையான உணவுகள் சாப்பிட்டாங்க, இயற்கையோடு வாழ்ந்தாங்க. இன்னொன்று, அவங்க பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்துகிற இன்றைக்கி ஃபேடுன்னு சொல்கிறாங்களா, அன்னைக்கு அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க, இது மாதிரி அப்பா கட்டியிருக்கால வேஷ்டி துண்டு, இது மாதிரி நூலால் ஆன ஆடைகளை கட் பண்ணி அதை வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இன்றைக்கி ஃபேடுக்கு பதில் அன்றைக்கி அப்படி பயன்படுத்திட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் கண்ணுக்கு படக்கூடாதுன்ட்டு போயிட்டு அதை நல்லா அழைச்சி திருப்பி என்ன பண்ணுவாங்க, காய் போடுவாங்க. காய் போட்டு திருப்பியும் அதே தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி பயன்படுத்தினா நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னொன்று, அவங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க. அதே மாதிரி தொப்புளுக்கு பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் தேவைப்படும் போது உடல் உஷ்ணம் இருக்கக்கூடாதுன்னு விளக்கெண்ணெய் வச்சாங்க. இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க. இயற்கையான பானங்களை எடுத்துக்கினாங்க. அதாவது இளநீர், இது மாதிரியான இயற்கையான பலரசங்கள், இது மாதிரிலாம் எடுத்துக்கினாங்க. 6 சுவை உள்ள உணவுகள் எடுத்தாங்க. கம்மங்கூழ், கேப்பக்கூழ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இது கேழ்வரகு கூழ், அதுக்கப்புறம் சாமை, இது மாதிரி பாரம்பரிய அரிசி, இது மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் உடைய அணியினர்களாக இருக்கும், ஜீன்ஸ் பேண்ட் போடுறவங்களாக இருக்கும். இந்த நூலான ஆடைகளை மறந்துட்டோம். ஏன்னா காற்றோட்டம் நவத்துவாரங்களிலும் பார்த்தீங்கன்னா காற்று போயிட்டு வரணும். அந்த இடத்துல அடைச்சி வச்சுருந்தா என்ன ஆகும், ஒரு இடத்துல காற்று ஃப்ரீயாக போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த வீடு, அடைச்சி வச்சுருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும். இதுதான் கான்செப்ட்.
அப்போது இப்படிலாம் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இது பெண்களுக்கான பதிவுன்றதுனால உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் இதனால் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.